செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா குளறுபடியான திட்டமிடல் மற்றும் அலட்சியம் காரணமாக பெரும் சறுக்கலை சந்தித்துள்ளது. 25,000க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணையப் போவதாக விளம்பரம் செய்யப்பட்ட விழாவில் இறுதியாக காலியான நாற்காலிகளை பார்த்தபடி நிர்வாகிகள் பேச வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பின்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல் தலைமையில் இந்த மாற்றுக் கட்சியினர் இணைவு விழா திட்டமிடப்பட்டிருந்தது. தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் இந்த விழா பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாலை 4 மணி அளவில் விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மதியம் 3 மணி முதலே விழா மேடைக்கு வருகை தந்து காத்திருந்தனர். ஆனால் தவேக நிர்வாகிகளின் முறையற்ற திட்டமிடல் காரணமாக குறித்த நேரத்திற்கு விழா தொடங்கப்படாமல் பல மணி நேரம் தாமதமானது. சுட்டெரிக்கும் வெயிலிலும் நீண்ட நேர காத்திருப்பிலும் கடும் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் விழா தொடங்குவதற்கு முன்பாகவே அரங்கிலிருந்து ஒட்டுமொத்தமாக கலைந்து செல்ல தொடங்கினர். ஒரு வழியாக விழா தொடங்கி முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல் தொடக்க உரை வழங்க மேடைக்கு வந்தபோது ஒட்டுமொத்த மைதானமும் வெறிச்சோடி கிடந்தது. 25,000 பேர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடத்தில் வெறும் 2,000 பேர் மட்டுமே அமர்ந்திருந்தனர். கூட்டம் ஒட்டுமொத்தமாக கலைந்து சென்றதைத் தொடர்ந்து மைதானத்தில் வரிசையாக கிடந்த வெற்று நாற்காலிகளை பார்த்தபடியே தவேக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் உரையாற்றினர். தமிழக அரசியல் வட்டாரத்தில் தவேகவிற்கு பெரும் கேலி பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது இந்த சம்பவம்.